வாழ்விப்பதில் மகிழும் கடவுள். லாபம் ஒன்றையே குறியாக கொண்டுள்ள நமது ஊடகங்களுக்கு இரத்தம் சிந்துதலும் உயிர்கள் கொல்லப்படுவதும் சுவையான விற்பனைக்கு உகந்த செய்திகள். இவற்றை மீண்டும் மீண்டும் நாம் கேட்பதால் பார்ப்பதால் இந்த உலகை ஒரு சுடுகாடாய் கல்லறை தோட்டமாய் நாம் எண்ண தோன்றுகிறது. இந்த சுடுகாட்டின் மத்தியில் கல்லறை தோட்டத்தின் நடுவில் கவிதை வரிகளாய் இஞ்ஞாயிறு திருவழிபாட்டின் முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் ஒலிக்கிறது. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்திகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள இப்பகுதியில் 2 புதுமைகள் நிகழ்கின்றன. மேலோட்டமாக பார்க்கும்போது தொடர்பற்ற 2 வேறு புதுமைகளை நற்செய்தியாளர்கள் இணைத்துள்ளதைப் போல் தோன்றலாம். ஆனால் ஆழமாக சிந்திக்கும்போது அழகான ஒப்புமைகளும் வேற்றுமைகளும் வெளியாகும். 2 பெண்கள் குணமடைகின்றனர். நோயுள்ள ஒரு பெண்ணும் நோயுற்று இறந்த ஒரு சிறுமியும் இயேசுவால் வாழ்வு பெறுகின்றனர். நோயுள்ள அந்த பெண் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் தன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து வந்தவர். சிறுமியோ அதே 12 ஆண்டுகளாய் சுகமாக மகிழ்வாக வாழ்ந்து திடீரென உயிர் இழந்தவர். இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் தானே வலிய வந்து இயேசுவை தொடுகிறார். அதுவும் பிறருக்கு தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாய் வந்து அவரது ஆடையின் விளிம்புகளை தொடுகிறார். குணமடைகிறார். உயிரிழந்த சிறுமியையோ இயேசு தேடிச் சென்று தொட்டு உயிரளிக்கிறார். இவ்விரு நிகழ்வுகளையும் நற்செய்தியாளர்கள் இணைத்து சொல்லியிருப்பது நம் வாழ்வுக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லித் தருகின்றது. நாம் மையம் என்று கருதுபவை ஓரமாகவும் ஓரங்கள் மையமாகவும் மாறும் என்பதே அந்த பாடம். இந்த எண்ணத்தை சிறிது ஆழமாக சிந்திப்பது பயனளிக்கும். இறக்கும் நிலையில் இருக்கும் தன் மகளை காக்க வரும்படி தொழுகை கூடத்தின் தலைவன் யாயிர் இயேசுவின் கால்களில் விழுந்தார் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகிறது. இது சாதாரண செய்தி அல்ல, தலைப்புச் செய்தி. நமது ஊடகங்கள் அன்று இருந்திருந்தால் இந்நிகழ்வை பலவாறாக திரித்து சொல்லி இருக்கும். ஒரு சிறுமி சாக கிடக்கிறார் என்ற முக்கிய செய்தியை விட தொழுகை கூடத்தின் தலைவன் யாயிர் இயேசுவின் கால்களில் விழுந்தார் என்ற செய்தியை பெரிதுபடுத்தி அதை முதல் பக்கத்தில் படமாக வெளியிட்டு யார் பெரியவர் என்ற விவாதத்தை கிளறியிருக்கும். ஒருவேளை இயேசுவின் காலத்திலும் இந்த கேள்வி எழுந்திருக்கலாம். யாருக்கு? இயேசுவுக்கா? யாயிருக்கா? இல்லை, குழந்தையின் நலனில் அக்கறை கொண்ட யாயிருக்கும் இயேசுவுக்கும் இந்த எண்ணமே எழுந்திருக்காது. இவ்விருவரையும் சுற்றி இருந்தவர்களுக்கு அந்த கேள்வி எழுந்திருக்கும். தொழுகை கூடத்தின் தலைவன் இயேசுவின் கால்களில் விழுந்த செய்தி காட்டுத்தீ போல் எருசலேம் வரை பரவி மதத்தலைவர்களை ஆத்திரப்பட வைத்திருக்கும். யாயிரின் வேண்டுதலை கேட்டதும் இயேசு புறப்பட்ட போது பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் என்று நற்செய்தி சொல்கிறது. இந்த ஊர்வலமும் முக்கிய செய்திதான். ஆனால் இதுவரை நாம் சிந்தித்த எதுவும் இன்றைய நற்செய்தியின் முக்கிய செய்தி அல்ல. பார்ப்பதற்கு மையமாக தெரியும் இவை அனைத்தும் ஓரங்களாகிவிட்டன. ஓர் ஓரத்தில் ஆரம்பித்த கதை மையமாக மாறியது. அதுதான் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் துன்புற்ற பெண் குணமடையும் அந்த நிகழ்வு. பெயரற்ற அந்த பெண் கூட்டத்தில் இருந்தார். அவர் முண்டியடித்து முன்னேறி கொண்டிருந்தார். ஒரு பெண், நோயுள்ள பெண், அதுவும் இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் கூட்டத்தில் இருந்தார் என்பது யூத சமுதாயத்திற்கு அதிர்ச்சியை தந்திருக்கும். இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் சமூகத்தினின்று விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்பது இஸ்ராயேலர்களின் விதி. இவரோ கூட்டத்தின் மத்தியில் முண்டியடித்து முன்னேறி கொண்டிருந்தார். அவர் மனமெங்கும் ஒரே மந்திரம், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்ற அந்த மந்திரத்தோடு அப்பெண் முன்னேறி கொண்டிருந்தார். இயேசுவுக்கு முன்னால் சட்டங்களும் சம்பிரதாயங்களும் சாம்பலாகி போகும் என்று அந்த பெண்ணுக்கு தெரியும். வேலிகள் கட்டுதல், வேறுபாடுகள் காட்டுதல், விலக்கி வைத்தல் போன்ற இதயமற்ற போலி சட்டங்கள் இயேசுவிடம் பொசுங்கி போகும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அந்த துணிவில்தான் அவர் முன்னேறி கொண்டிருந்தார். இருந்தாலும் அவருக்குள் ஒரு சின்ன பயம். முன்னுக்கு வந்து முகமுகமாய் பார்த்து இயேசுவிடம் நலம் வேண்டி கேட்க
ஒரு சின்ன பயம். அவருடைய பயம் இயேசுவை பற்றி அல்ல, அவரை சுற்றியிருந்த சமூகத்தை பற்றி, முக்கியமாக இயேசுவை சுற்றியிருந்த ஆண்களை, மத தலைவர்களை பற்றி. கூட்டத்தில் அந்த குழப்பத்தின் மத்தியில் இயேசுவை அணுகுவதை தவிர வேறு வழி அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. கூட்டத்தில் நுழைந்தார், இயேசுவை அணுகினார். அவர் மீது தான் வளர்த்திருந்த நம்பிக்கையை எல்லாம் திரட்டி அவரது ஆடையின் விளிம்பை தொட்டார், குணம் பெற்றார். அவரது ஆடையின் ஓரங்கள் போதும், எனக்கு குணம் பெற்றதும் கூட்டத்திலிருந்து நழுவி விடலாம் என்று எண்ணி வந்த பெண்ணை இயேசு ஓரங்களிலேயே விட்டுவிட்டு போயிருக்கலாம். விளம்பரங்களை விரும்பாத இயேசு அங்கு நடந்த புதுமையை பெரிதுபடுத்தாமல் போயிருக்கலாம். ஆனால் அவருக்கு வேறு எண்ணங்கள் இருந்தன. கூட்டத்தில் குணமான பெண் கூட்டத்தையும் குணமாக்க வேண்டும் என்று இயேசு எண்ணினார். சமுதாயத்தின் விளிம்புகளில் வாழ்பவர்களை, விளிம்புகளுக்கு தள்ளப்பட்டவர்களை மையத்திற்கு கொண்டு வரும் கலை இயேசுவுக்கு நன்கு தெரிந்த கலை. இயேசு நின்றார், கூட்டமும் நின்றது. தன் மேலுடையை தொட்ட பெண்ணை கூட்டத்தின் மையத்திற்கு கொணர்ந்தார். இயேசுவின் ஆடையை தொட்டதால் அந்த பெண் உடல் அளவில் குணமானார். இயேசுவின் இந்த அழைப்பு அவர் மனதையும் குணமாக்கியது. 12 ஆண்டுகளாக அந்த பெண்ணின் உள்ளத்தில் வேரோடி இருந்த வேதனைகள், தலை முதல் கால் வரை புரையோடி போயிருந்த வெறுப்புகள் எல்லாம் அப்போது கரைந்தன. பெண் என்றும், நோயுள்ள பெண் என்றும், அதிலும் இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் என்றும் அடுக்கடுக்காய் தன் மீது தீட்டுக்களை சுமத்தி தன்னை ஒதுக்கி வைத்த சமுதாயத்தின் மேல், அந்த சமுதாயத்தை இந்நிலைக்கு உள்ளாக்கிய சட்டங்கள் மேல், அச்சட்டங்களை இம்மியும் பிசகாமல் காப்பாற்றிய மதத் தலைவர்கள் மேல், இப்படிப்பட்ட ஒரு மதத்தின் மையமென்று சொல்லப்பட்ட அந்த கடவுள் மேல் 12 ஆண்டுகளாய் அந்த பெண் வளர்த்து வந்திருந்த வெறுப்புக்கள் எல்லாம் அந்த கணத்தில் விடை பெற்று மறைந்தன. விடுதலை பெற்றார் அவர். தன்னை கண்டதும், தன் கதையை கேட்டதும் அந்த கூட்டம் கொதித்தெழும். தங்களை தீட்டுப்படுத்திய பெண்ணை தீர்த்து கட்ட கல்லெடுக்கும் என்று அப்பெண்ணுக்கு தெரியும். கல்லால் சமாதியை கட்டினாலும் பரவாயில்லை, தன் மீட்பை பற்றி அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் தன் கதையை சொன்னார். நிகழ்ந்தது அனைத்தையும் அவர் சொன்னார் என்று இன்றைய நற்செய்தி சொல்கிறது. அவரது கதையை கேட்ட கூட்டம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றது. இயேசு அந்த பெண்ணிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உன்னால் இன்று இக்கூட்டத்தில் பலர் குணம் பெற்றனர். சட்டங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அடிமையாகி மனிதரை மதிக்க தெரியாமல் மக்கி போயிருந்த பலர் இன்று உன்னால் குணம் பெற்றனர். சமாதானமாக போ என்று அப்பெண்ணுக்கு ஆசீர் வழங்கி அனுப்பினார் இயேசு. இதன் பின் யாயிரின் மகள் குணமான நிகழ்வையும் இன்று நாம் வாசிக்கிறோம். இந்த நிகழ்வின் போது அங்கிருந்தவர்களை இயேசு வெளியில் அனுப்பிவிட்டு இப்புதுமையை செய்கிறார். தனிப்பட்ட வகையில் இந்த புதுமை நிகழ்ந்திருந்தாலும் தொழுகை கூட தலைவனின் மகள் உயிர் பெற்ற நிகழ்வு அடுத்த நாள் தலைப்பு செய்தியாக வந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் என்று இன்றைய நற்செய்தி முடிவடைகிறது. ஆரவாரமாக கூட்டமாக ஆரம்பித்த ஒரு நிகழ்வு யாருக்கும் தெரியக்கூடாது என்ற கட்டளையுடன் முடிகிறது. ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆரம்பித்த அந்த பெண்ணின் புதுமையை இயேசு ஊரறிய செய்கிறார். ஓரங்கள் மையமாவதும் மையங்கள் ஓரமாவதும் இறைவனின் கணக்கு.